ஹாய், வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம வீட்டு ஸ்டைலில் உப்பு பருப்பும் அதுக்கப்புறமா ஒரு கத்திரிக்காயில் வறுவலும் ஒன்று வந்து நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்குது. அந்த கத்திரிக்காயில் முழு கத்திரிக்காய் போட்டு நம்ம வந்து வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல உப்பு பருப்புக்கு தேவையானதை வேக வச்சுருவோம். உப்பு பருப்புனா வேறு ஒன்றும் இல்லை, வெறும் பருப்பு, கொஞ்சம் வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு நாங்கள் தாளித்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அந்த ஸ்டைலில் இன்றைக்கி நான் வந்து உப்பு பருப்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன். இந்த சிகப்பு பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த பருப்பு எடுத்திருக்கேன். அதுதான் இப்போ நம்ம வந்து கழுவிட்டு போட்டுக்கலாம் பாத்திரத்தில். எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டுட்டு அப்படியே வேக வைக்கிறது தான், சரியா? அடுத்ததாக பாருங்கள், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாலாம் சேர்க்காம வரமிளகாய் மட்டும் ஒரு 10 மிளகாய் எடுத்து சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். கூடவே 4 தக்காளி. எல்லாத்தையும் ஒன்றா போட்டோமே எப்படி வேகும்லாம் யோசிக்காதீங்க, சூப்பராக வெந்துடும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சாச்சு. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வேகட்டும், ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். அது வந்து ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது, அவ்வளோதான். மொத்தமாக போட்டோம், அதை அப்படியே வேக வச்சிட்டோம். வெந்ததுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறது தான். பூண்டு வந்து நான் சேர்த்துக்கல, சரி கடைசியில் தாளிக்கிறதுக்கு நம்ம பூண்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் பூண்டு சேர்த்துக்கல. அது ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் 1/2 கிலோ இருக்காது, ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையே வந்து நம்ம நீல வாக்கில் கீரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 கீறினோம்னா இந்த மாதிரி சொத்தையெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி தண்ணியில் போட்டுடலாம். இப்படி பார்த்தீங்கன்னா சொத்தை இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும், சரியா? நல்லா இளங்கத்திரிக்காய் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலாவை கத்திரிக்காயில் தடவி வச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே இந்த மசாலாவை நம்ம வெட்டினோம் இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சம் இப்படி போட்டு தடவி விட்டுட்டு கொஞ்சம் நிறச்சி வச்சுக்கோங்க. நிறச்சி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். மசாலா போட்டு வச்சாச்சு. இப்போ இது எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மசாலா உள்ளேனா நம்ம வெறும் எண்ணெயில் போட்டு வறுத்தோன்னா உள்ளே வந்து மசாலா இறங்காது. அதனால இதுக்குள்ளே மசாலா இருந்துச்சுன்னா எண்ணெயில் வறுக்கிறப்போ அப்படியே உள்ளே வந்து நல்லா வெந்து வர்றப்போ உள்ளே நல்லா மசாலா இறங்கும் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி உள்ள மசாலா போடுறது. ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து இந்த வறுவலை பார்த்திங்கன்னா நல்ல கிரேவி பக்குவத்துலேயும் பண்ணலாம், இல்லை வறுவல் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நம்ம தொக்கு பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதுனா நம்ம சைடிஷாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் நான் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதே தான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படியே மசாலாவோட கத்திரிக்காய் சேர்த்துருவோம். இந்த மசாலா மீதி இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாவையும் அதிலே சேர்த்துடணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் வந்து ஒன்று போல் வேகும். இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் வெந்துட்டு இருந்தால் பாருங்கள், நம்ம கிளறி விடாமல் விட்டோமா ஒரு பக்கம் மட்டும் வெந்து ஒரு பக்கம் கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். அதனால் அப்பப்போ வந்து கிளறி விட்டுறணும், சரியா? இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம இன்னொரு பக்கம் பருப்பை கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். அருமையாக நல்லா குலைவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம், கடைஞ்சிடலாம். கடையிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் எடுத்துட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், பருப்பு வந்து நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ தாளிக்கிறது தான், மாற்றி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு போட்டு தாளித்தோம்னா நல்ல மணமாக இருக்கும், அதனால் பூண்டு போட்டுக்கோங்க. நம்ம முதல்ல பருப்பு வேக வைக்கிறப்ப பூண்டு போடலை, அதனால் தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். சூப்பர், நல்ல மணமாக இருக்கும். கடைசியில் இந்த மாதிரி தாளித்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் மனம். ஓடிடுங்க எல்லோரும்.
நம்ம வீட்டு கருவேப்பிலை ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான், உப்பு பருப்பு ரெடிங்க. பாருங்கள் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, ஊற்றி சாப்பிட்டோம்னா தண்ணியாக இருக்கும். உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் என்னாச்சுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. இப்படியே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் நான் இதில் ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கத்திரிக்காயில் வந்து ஏன் தக்காளி வறுவலோடு நிறுத்திடலான்னு பார்த்தேன். அஸ்மா என்ன சொல்லிட்டுனா, இது கூட கொஞ்சம் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குல்ல அப்படின்னு சொன்னதுனால அது கூட ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி ஊற்றி அது ஒரு தொக்கு மாதிரி செஞ்சுட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ரைஸில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும். சரியா, இது வந்து தக்காளி ஊற்றி ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். டைம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், அருமையான ஒரு கத்தரிக்காய் ரெடி. சூப்பராக இருக்குல்ல. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மேலே மல்லித்தலை கருவேப்பிலை எதுவும் வேணாம், என்னென்னா போட்டுக்கலாம். 2-3 நம்ம கருவேப்பிலை தானே போட்டுட்டு கருவேப்பிலையோ ஏதாவது மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை மட்டும் தூவிட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா அருமையான கத்தரிக்காய் ரெடி. கத்திரிக்காய் மசாலா ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உப்பு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு, கத்திரிக்காயும் ரெடி. சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ரெடி ஆனதுமே நம்ம சாப்பிட்றதான். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸி. பேச அதிகமாக வந்து இன்றைக்கி நான் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கு முடியல, மூச்சு வாங்குது. அதனால் அதிகமாக பேசலை. உடம்பு இன்னும் சரியாகாமையே இருக்குது. இன்றைக்கி ஒரு டாக்டர் நாங்கள் எப்போயுமே வீசிங்க்கு வந்து ஒரு டாக்டர் வந்து போய் பார்ப்போம், நாகராஜ் டாக்டர்னு சொல்லிட்டு, நுரையீரல் டாக்டரு. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு மாமா போயிருக்காங்க. போட்டு இன்றைக்கி சாயங்காலமாக டாக்டரு போய் கன்சல்ட்டிங் போனால் தான் அவர் கொடுக்குற மாத்திரையில் தான் நமக்கு இதெல்லாம் சரியாகும். அதனால் அங்கே போய் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வந்தால் தான் சரியாகும். நாளைக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நாளில் அவர் கொடுக்குற மாத்திரை வந்து நமக்கு சரி ஆயிரும். அதனால் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போனால் தான் நாளைக்கு வந்து தெளிவாக இருக்க முடியும். இதோட இருக்குது. அதனால் முடியாதனால கொஞ்சம் சிம்பிளாகவே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் உப்பு பருப்பும் இந்த கத்திரிக்காயும் செஞ்சுருக்கேன். சாப்பாடு ரெடியானது. ஏன்னா ரசம் இருக்குது, பழைய ரசம் வைக்க தேவையில்லை. இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் தயிரை ஊற்றி கூட சாப்பிட்டுக்கோங்க, கஞ்சியை வச்சு கூட சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். சரி, கொஞ்சம் பருப்பு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு உப்பு பருப்பு சாப்பிட்டு வேறு. சரி, அதனாலே உப்பு பருப்பு செஞ்சுட்டோம். சரி, கத்திரிக்காயும் ரொம்ப நாள் ஆச்சு. ஊரில் இருந்து கொடுத்து விட்டாங்க, சிவா அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. பிரியா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து வந்துச்சு இந்த கத்திரிக்காய். அதனால் ரொம்ப நாள் வச்சாலும் கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செஞ்சிடலான்னு செஞ்சுட்டு அப்புறமா சாப்பாடு ரெடி ஆனதுமே சாப்பிட்றதான். காலையில் யாருமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. ஏன்னா மணி வந்து 11 ஆயிடுச்சு. அதனால் இனி பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டைம், லஞ்ச் ஒரு டைம் செய்கிறதுக்கு ஒரே தான் சாப்பாடே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சே ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 12 மணி வாக்கில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டைம். அதே போல் வறுவல் வந்து நான் வந்து வெறும் கத்திரிக்காயை மட்டும் அப்படியே முறுமுறுன்னு வறுத்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணேன். ஆனால் அஸ்மா என்ன சொல்லிச்சு, கொஞ்சம் அப்படியே சோறில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாமா. ஏன்னா எனக்கும் அஸ்மாவுக்கும் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வெறும் கத்திரிக்காயவே வெறும் எண்ணெய்க்காய் மாதிரி மசாலா எதுவும் போடாது, பச்சை மிளகாய் வெங்காயம் மட்டுமே போட்டு 2 பேர் வேக வச்சு வதக்கி அப்படியே நாங்கள் சோறில் பிணைஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். நானும் அஸ்மாவும் நிறைய கத்திரிக்காய் இருந்தால் அதான் செய்வோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அஸ்மாவுக்குமே. அதனால சரி, இதில் வந்து சோறில் பிணைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலா. சரி, ஒரு தக்காளியை மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றினா அதோட ஒரு பக்குவம் வந்துடும், பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு அதில் அது ஒரு தனி இதாகிடுச்சு. நான் வறுவல்னு ஆரம்பத்தில் சொன்னேன், கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒரு தொக்கா ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி இருந்தால் சைடிஷாகவும் நமக்கு மசாலாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் இதை மட்டும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறும் தயிர் சாதம் இருந்ததுன்னா வெறும் தயிரை கரைச்சி சாப்பிட்றப்போ வெறும் கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. உப்பு பருப்பும் சிம்பிள், கத்திரிக்காயும் மசாலாவும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ரெண்டுமே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கத்திரிக்காய் வறுவல், மசாலா ரெண்டும் ஒரே மாதிரி தான். பாருங்கள், வறுவல் எப்படி மசாலாவும் சேர்த்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. முழுசாக நல்லா மசாலாவோடு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் மசாலா, அப்புறம் உப்பு பருப்பு சாதம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச்.